நானு டெய்லி 5 மணிக்கு எந்திரிப்பேன். அதுக்கு வந்து मैं रोज 5 बजे को उठता हूँ. பையனா இருந்தா उठता हूँ, கேர்ளா இருந்தா उठती हूँ. ஸோ வந்து நான் டெய்லி நடக்கிற விஷயம் வந்து ஜஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். இது வந்து நான் டெய்லி 5 மணிக்கு எந்திரிப்பேன். मैं रोज 5 बजे को उठता हूँ. கேர்ளா இருந்தா उठती हूँ. நெக்ஸ்ட் நீ டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குவேன்னு கேட்கணும். ஸோ வந்து டெய்லி நடக்கிற விஷயம் வந்து तुम रोज कितने बजे को सोते हो. பையனா இருந்தா सोते हो, பொண்ணா இருந்தா सोती हो. तुम அண்ணா நீ, ரோஜ் அண்ணா டெய்லி, கித்தனே பஜே கோ அண்ணா எத்தனை மணிக்கு, தூங்குவ அண்ணா வந்து सोते हो, கேர்ளா இருந்தா सोती. நெக்ஸ்ட் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும். ஸோ இது பொதுவா கேட்கறது. நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, எப்போ டெய்லி வாரத்துல சாப்பிட்றீங்களா, இல்ல பொதுவா நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கேட்கறது. ஆப் மாம்சாஹார் இல்ல நான்வெஜ்னே கேட்கலாம். ஆப் நான்வெஜ் காத்தே ஹே கியா, நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்களா. இப்போ வந்து நம்ம கியா கொஷின் வேர்ட்ஸ்ல பார்த்தோம்னா கியா வந்து லாஸ்டோ முன்னாடியோ வந்துச்சுன்னா சாப்பிட்றீங்களா வருவீங்களா கேட்கும்போது கியா லாஸ்டோ முன்னாடியோ போயிடும். ஆப் மாம்சாஹார் ஆர் நான்வெஜ் காத்தே ஹே கியா, சாப்பிட்றீங்களா. மேரா தோஸ்த் தாரு ஜாதா பீத்தா ஹை. வந்து மேரா தோஸ்த்னா என்னோட ஃப்ரெண்டு, தாரு அண்ணா தண்ணி, ஜாதா பீத்தா ஹை நிறைய குடிப்பாரு சொல்லும் போது இது அவருக்கு இருக்கிற பழக்கம். நம்ம ஒருத்தருக்கு இருக்கிற பழக்கங்கள், ஒருத்தர் பொதுவா பண்ற விஷயங்கள் சொல்ற போது ஜாத்தா ஆத்தா காத்தா இந்த மாதிரி தான் வரணும். ஓகேங்களா. மேரா தோஸ்தனா என்னோட ஃப்ரெண்டு, தாருன்னா தண்ணி, ஜாதா பீத்தா ஹை வந்து நிறைய இல்ல அதிகமா குடிப்பாரு. ஸோ வந்து பீத்தா ஹை. இந்த மேரா தோஸ்த் என்னோட ஏஜ், அதனால பீத்தா சொன்னேன். அதே வந்துட்டு என்னோட மாமா அந்த மாதிரி சொல்லணும், பெரியவங்கன்னு சொன்னப்போ பீத்தே ஹேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கேர்ள் வராது. ஓகேங்களா. இப்போ வந்து கேர்ள்ஸ் குடிக்கிறாங்கன்னு எடுத்துட்டோம்னா பீத்தி ஹேன்னு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேரி மா பிரியாணி கூபு பனாத்தி ஹை. என்னோட அம்மா வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே எங்க அம்மா பிரியாணி நல்லா பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுக்கு எனக்கு பனாத்தி. மேரி மா என்னோட அம்மா பிரியாணிக்கு பிரியாணி கூபனா நல்லா, நைஸ் என்று சொல்றப்போ கூப் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூப் பனாத்தி ஹைன்னா பண்ணுவாங்க. சாப்பாடுக்கு வந்து ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு பனாத்தீங்கன்னு சொல்லலாம், இல்ல பக்காத்தீங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு கருத்தி யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனா பேசினா கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வந்து பனாத்தியனா டு மேக்னு அர்த்தம், டு ப்ரிப்பேர்னு அர்த்தம். பக்காத்தியனா சமையல் பண்றது. ஸோ வந்து பக்காத்தி ஹே. மேரி மானப்போ கேர்ள் ஜெண்டர் வருது இல்லைங்களா, அதனால பனாத்தி ஹே. நெக்ஸ்ட் நம்ம அப்பப்போ மீட் பண்ணுவோம். நம்ம அப்பப்போ மீட் பண்ணுவோம் என்றப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா நாங்க அப்பப்போ மீட் பண்ணுவோமே சொல்லணும். ஸோ இது பொதுவா நடக்கிறது. நம்ம இல்ல நாங்க கபி கபி மில்தே ஹே, அப்பப்போ மீட் பண்ணுவோம். ஸோ அப்பப்போன்னு சொல்லும் போது மில்தே வரணும், மில்தேன்னு வரணும். மில் ரஹான்னு வராது. அப்பப்போன்ற போது பொதுவா நடக்கிற விஷயம் வந்து மில்தே ஹேன்னு வரும். நெக்ஸ்ட் பிதாஜி ரோஜ் பேப்பர் படுத்தே ஹே. பிதாஜி வந்து டெய்லி பேப்பர் படிப்பாரு. ஸோ வந்து படிப்பாரு, வருவாரு, போவாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த படுத்தா ஜாத்தா ஆத்தா இந்த மாதிரி வரும். பிதாஜி ரோஜ் பேப்பர் படுத்தே ஹே. நெக்ஸ்ட் கவுன் அச்சி தர காத்தே ஹே. யாரு நல்லா பாடுவாங்க. ஸோ பொதுவா கேட்குறாங்க ஒரு கிளாஸ்க்குள்ள வந்துட்டு, யார் இங்க நல்லா பாடுவாங்க, யார் இங்க நல்லா விளையாடுவாங்க, யார் இங்க நல்லா படிப்பாங்க. ஸோ வந்து பொதுவா கேட்கும் போது என்ன ஆயிரும், காத்தே ஆத்தே ஜாத்தே இப்படிதான் வரணும். இந்த கவுன்னா யாரு, இப்போ ப்ளூரல் வந்துச்சு. இங்க இருக்கிறதுல வந்து யாருன்னு கேட்கிறோம். இந்த கவுன் அச்சி தரன்னா நல்லா வந்துட்டு சொல்லும் போது லைக், எப்படி நல்லா குட் லைக்கான்னு சொல்லும் போது அச்சி தரஃப்னு சொல்லுவாங்க. அச்சி தர காத்தே ஹே பாடுவாங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து
गाय दूध देती है வந்து மாடு பால் கொடுக்கும். ஸோ வந்து இதெல்லாம் சிம்பிளா பொதுவா இருக்கிற விஷயங்களை வந்து சொல்றது யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி. सूरज पूरब में उगता है. சூரஜ்னா சன் ரைசஸ் அட் இன் தி ஈஸ்டர்ன் சொல்லும் போது சன் ரைசஸ் இன் தி ஈஸ்டர்ன் சொல்றோம்ல, அப்போ வந்துட்டு சூரஜ் பூரப்மே உகுத்தாய உகுத்தான்னா சன்ரைஸ் வருது வந்து உகுத்தான். இந்த மாதிரி பொதுவா இருக்கிற சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம ஜாதா ஆத்தா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வந்து வேர்பு சொல்றாங்க, இந்த வேர்பு வந்து ஒரு இடத்துல ஒரு விதமா மாறுது. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, ஜாதா சொல்றாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, ஜா ரஹா ஹே சொல்றாங்க. ஒரு இதுல என்ன சொல்றாங்க, ஜானா ஹே சொல்றாங்க. ஒரு இதுல என்ன சொல்றாங்க, அந்த பாஸ்ட் டென்ஸ் வரப்போ ஜா எடுத்துட்டு கயா போடுறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு இப்ப வந்து படுத்தா இருக்கு, ஒரு இடத்துல வந்து படா போடுறாங்க, ஒரு இடத்துல வந்து படுனா போடுறாங்க, ஒரு இடத்துல வந்து படுறஹா போடுறாங்க. ஸோ வந்து இந்த வேர்ப் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ வந்து இந்த வேர்ப் தான் ஹிந்திக்கு பேஸ். எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜ்லும் வேர்ப் தான் பேஸ். ஸோ அந்த வேர்ப் வந்து எங்கெங்க எப்படி சேஞ்ச் ஆகணும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வந்து அந்த வேர்பு எந்தெந்த சுச்சுவேஷன்ல எப்படி வருதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்ம வந்து ஹிந்தி பேசுறதே கிடையாது, எந்த லாங்குவேஜ் பேசுறதே ஈஸியாகும். இப்ப வந்துட்டு சிங்ன்றோம், இங்கிலீஷ்லும் அதே மாதிரி சிங்கிங்ன்றோம். ஸோ அந்த மாதிரி சிங்கிங் என்றப்ப எங்க வருது, சிங்ன்றப்ப எங்க வருது, சாங்ன்றப்ப எங்க வருது. ஸோ அதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வருது, எப்படி இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஹிந்திலவும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பொதுவா வந்து ஜாதா ஆத்தா காத்தா, கேர்ள்ஸா இருந்தா ஜாதி ஆத்தி காத்தி, ப்ளூரலா இருந்தா பசங்கள்ல பொண்ணுங்க சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்ல ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, இல்ல பசங்க மட்டுமே இருந்தாருன்னா ஜாத்தே ஆத்தே காத்தே. இது எங்க வரும்னா இந்த மாதிரி வேர்ப்ஸ், இந்த ஜாத்தா ஜாத்தே ஜாத்தி என்ற வேர்ப்ஸ் எங்க வரும்னா பொதுவா நம்ம சொல்ற விஷயங்கள் டெய்லி நடந்திருக்கணும், இல்ல வந்து அப்பப்போ கபி கபி நடந்திருக்கணும், இல்ல வந்துட்டு ஹர் சனிவார் ஹர் ரவிவார். ஸோ வந்து எவ்ரி வீக்ல வந்து எவ்ரி வீக்ன்னு சொல்றதோ, இல்ல வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடேன்னு சொல்றதோ, எவ்ரி சண்டேன்னு சொல்றதோ, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். அப்புறம் அடிக்கடி நான் வந்து அக்சர் சொல்லுவோம். அடிக்கடி விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற விஷயங்கள், சம்டைம்ஸ் நடக்கிற விஷயங்கள், கபி கபின்னா சம்டைம்ஸ் அப்ப நடக்கிற விஷயங்கள். அப்புறம் வந்து டெய்லி ரோஜ் நடக்கிற விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு ஹர் சண்டே ஹர் ரவிவார் ஹர் மண்டே ஹர் சோம்வார் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் தான் இந்த ஜாதா ஆதா ஜாதி ஆத்தி ஜாத்தே காத்தே வப்பு வரணும். மத்த வந்துட்டு வேற ஸ்ட்ரக்சர்ல ஜாரஹா காரஹா வரும், ஜானா ஆனா வரும், இன்னொன்னு வந்து கயா ஆயா வரும். ஸோ ஒன்னொன்னுக்கு அந்த வேர்ப் மாறிட்டே இருக்கும். இதுல வந்து இந்த ஜாத்தா ஆத்தா காத்தா வந்து இந்த டென்ஸ் மட்டும்தான் வரணும். என்ன அந்த டென்ஸு, பொதுவா நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து பழக்கங்கள், அப்புறம் யூனிவர்சல் ட்ரூத்ஸ், இது எல்லாத்துல தான் நம்ம வந்து இந்த ஜாத்தா ஆத்தா காத்தான்றது ஜாத்தே ஆத்தி காத்தேன்றது யூஸ் பண்ணணும். இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்ற போது உங்களுக்கு 10 மினிட்ஸ் இருக்கு, 10 மினிட்ஸ். இப்ப வந்துட்டு மே ரோஜ் ஹிந்தி அபியாஸ் கர்த்தா ஹூம். அதாவது நான், மேன்னா நானு, டெய்லி அண்ணா வந்து ரோஜ் ஹிந்தி அபியாஸ் ஹிந்தி ஹோம்ஒர்க், இல்ல வந்து ஹிந்தி எக்ஸசைஸ், கர்த்தா ஹூம் பண்ணுவேன். கேர்ளா இருந்தா கர்த்தி, மே வந்தா ஒண்ணு கர்த்தா வரணும், கேர்ளா இருந்தா கர்த்தி வரணும். கர்த்தேன்றது வராது, ஏன்னா வந்து அவனே அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்க மாட்டான். ஸோ அதனால வந்து மே சிங்குலர், அப்போ வந்து கர்த்தா பாய்க்கு கர்த்தி கேர்ளுக்கு. ஸோ மே ரோஜ் ஹிந்தி அபியாஸ் கர்த்தா ஹூம் இல்ல கர்த்தி. ரோஜ் என்ன டெய்லி, ஸோ டெய்லி வந்ததுனால கர்த்தா கர்த்தி. இங்க வந்து கர்ரஹாவோ இல்ல வந்து கியாவோ அதெல்லாம் வரல, கர்ணாவோ அதெல்லாம் வரல. இங்க வந்து டெய்லி வந்த உடனே ரோஜன் வந்த உடனே கர்த்தா கர்த்தி வரும். நெக்ஸ்ட் तुम रोज
காலேஜ் சே இல்ல காலேஜ் சே கித்தனே பஜே கோ நிக்கல்தே ஹோ. அப்படி வந்துட்டு நீ ஏன்னா தும் ரோஸ் என்ன டெய்லி காலேஜ்ல இருந்து சேன்னா இருந்து யூஸ் பண்ண முடியல. கித்தனே பஜே கோ எத்தனை மணிக்கு நிக்கல்தே ஹோ கிளம்புவ. நிக்கல் ஆக்சுவலா ஜாத்தே ஹேன்னா வந்து போவேன்னு, நிக்கல்தே கிளம்புறது வரப்போ நிக்கல் சொல்லுவாங்க. நிக்கல்தே ஹோ கிளம்புவ. கேர்ளா இருந்தா நிக்கல்தி ஹோ. நீ டெய்லி எத்தனை மணிக்கு காலேஜ்ல இருந்து கிளம்புவன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேரா தோஸ்த் கிரிக்கெட் அச்சி தர கேல்தா ஹை. என்னோட ஃப்ரெண்டு மேரா தோஸ்தனா என்னோட ஃப்ரெண்டு கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து அச்சி தர நல்லா விளையாடுவாரு. ஸோ நல்லா விளையாடுவார் அது பொதுவான திங். நல்லா விளையாடுவார். இப்போ விளையாடுவார், நாளைக்கு விளையாடுவார், எப்பவும் விளையாடுவார். ஸோ வந்து கேல்தா பாயா இருந்தாலும் கேல்தா, கேர்ளா இருந்தா கேல்தி. நெக்ஸ்ட் மேரி பெஹன் கானா பில்குல் நஹி காத்தி. மேரி பெஹன்னா என்னோட தங்கச்சி இல்ல என்னோட அக்கா எது வேணாலும் வரும். கானா சாப்பாடு, பில்குல் நஹி காத்தி வந்து சுத்தமாவே சாப்பிட மாட்டா. ஸோ வந்து இந்த பில்குலுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மீனிங் இல்லை. அந்த வேர்பு வந்து அழுத்தம். சுத்தமாவே சொல்றது வந்துட்டு பில்குல்னு சொல்லுவாங்க. நஹி காத்தி ஹே போட தேவையில்லை தங்கம். காத்தி போட்டா போதும். நஹி வந்துச்சுன்னா லாஸ்ட் வந்து ஹூவோ ஹோவோ ஹேவோ போட தேவையில்லை. அதனால வந்துட்டு மேரி பெஹன் என்னோட தங்கச்சி கானா பில்குல் நஹி காத்தி. ஸோ பொதுவாவே இப்ப சாப்பிட மாட்டா சரியா. ஸோ அதனால வந்து என்ன சொல்றது, மேரி பெஹன். இங்க ரோஜ் வரல, கபி கபி வரல, உண்மை வரல. என்னோட ஃப்ரெண்டு கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க. ஸோ பொதுவான திங். என்னோட தங்கச்சி சாப்பாடு சாப்பிட மாட்டா, சுத்தமாவே சாப்பிட மாட்டா. அது பொதுவான திங். இந்த மாதிரி இடத்துல வந்து காத்தி ஜாத்தி ஆத்தி வந்து இந்த கா ரஹி என்னது கா ரஹான்றதோ இல்ல வந்து கானான்றதோ இல்ல வந்துட்டு கியான்றதோ இல்ல வந்து ஆஹ் காயான்றதோ இதெல்லாம் வராது. ஸோ வந்து இங்க காத்தா தான் வரணும். பொதுவான திங்ஸ்க்கு காத்தா காத்தி தான் வரும். நெக்ஸ்ட் वह गाड़ी तेजी से चलाता है. ஆனா என்னன்னா वह गाड़ी அவன் வண்டி தேஜி சே சலாத்தா ஹை ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவான். செல்லன்னா நடான்னு, சலாத்தான்னா ஓட்டு இல்ல நடக்க வைக்கிறது. ஓகேங்களா. சலாத்தான்னா வந்து நம்ம ஒருத்தர் கை பிடிச்சி நடக்க வச்சாலும் சலாத்தான்னுவாங்க. இல்ல வந்து வண்டி ஓட்டுறது கூட சலாத்தான்னு. ஸோ வந்து அவன் ஸ்பீடா ஓட்டுவான். ஸோ வந்து இது பொதுவான திங். அவன் அன்றப்போ வஹ் யூஸ் பண்ணலாம் இல்ல ஓ யூஸ் பண்ணலாம். காடி வண்டி தேஜி சே சலாத்தா ஹை ஸ்பீடா ஓட்டுவா சொல்றது சலாத்தா. பையனா இருந்தா சலாத்தா, பொண்ணா இருந்தா சலாத்தி. ஸோ அவ்வளவுதான்னா வஹு வந்தப்போ அவன் வரப்போ இவன் வரப்போ சலாத்தே வராது. ஏன்னா வந்து அவன் இவன் சொன்னோம்னாலே வித்தவுட் ரெஸ்பெக்ட் இல்லையா. நெக்ஸ்ட் யஹ் ரோஜ் கப்படே தோத்தி ஹை. இவன் ஸோ வஹன்னா அவன், யஹன்னா இவன். இல்ல சிம்பிளா ஓ கூட நீங்க வச்சிடலாம். வந்து யஹ் ரோஜ் கப்படே தோத்தி ஹை. இவன் இல்ல இவள் என்றப்ப என்ன வரும், ரோஸ் டெய்லி, கப்படே ட்ரெஸ் இல்ல வந்து துணி, தோத்தி ஹே நான் வந்து தவப்பா வாஷ் பண்ணுவான்னு சொல்றது. நெக்ஸ்ட் आप रोज शाम को नाश्ता खाते हैं क्या. आप நீங்க ரோஜ் டெய்லி சாம்கோ அண்ணா வந்து ஈவினிங், சாம்கோ அண்ணா ஈவினிங், दोपहर அண்ணா மத்தியானம், ராத் அண்ணா நைட்டி, சுபஹ் ஆர் சவேரானா காலையில. ஓகேங்களா. இங்க வந்து சாம்கோ அண்ணா வந்து ஈவினிங். சாம்கோ நாஸ்தா, நாஸ்தான்னா டிஃபின். காத்தே ஹே கியா சாப்பிடுறீங்களா. ஸோ வந்து கியா வந்தா சாப்பிடுவீங்களா வருவீங்களான்றப்ப வந்து கியா லாஸ்ட் வரும். காத்தே ஹே கியா நீங்க டெய்லி கேட்கறோம். நீங்க ரோஜ் சாம்கோ நாஸ்தா காத்தே ஹே கியா சாப்பிடுறீங்களா. ஸோ வந்து இப்ப வந்து இது பாத்தீங்க இல்லைங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்க இதுல வந்து எப்படி வருது, காத்தே காத்தி காத்தா. இதே வந்து சிம்பிள் சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு 2-3 சொல்றேன். அப்போ வந்து அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இன்னும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இந்த லாஸ்ட் வேர்ப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அங்க என்ன வந்துச்சு, காத்தா காத்தே காத்தி. இங்க வந்து எப்படி வரும் பாருங்க.
मैं हिंदी सीख रहा हूँ. கேர்ளா இருந்தா சீக் ரஹி ஹூ. ஸோ வந்து நான் ஹிந்தி கத்துட்டு இருக்கிறேன் சொல்லும் போது எப்படி வருது? அங்க வந்து சீக்குத்தா அனு வந்திருக்கும். பொதுவா இருக்கிற விஷயமானதா சீக்குத்தா இல்ல சீக்குது. இங்க வந்து என்ன வருது? நான் கத்துட்டு இருக்கிறேன். ஸோ வந்து இப்ப அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அப்ப வந்து சீக் ரஹா இல்ல சீக் ரஹி. சீக் ரஹா ஹூ இல்ல சீக் ரஹி. தும் கியா கர் ரஹே ஹோ. அங்க வந்து பொதுவா வந்து நீங்க என்ன பண்றேன்னு கேட்டாங்கன்னா தும் கியா கர்த்தே ஹோ அனு கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து இங்க என்னது? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறன்ற மீனிங் வரும். தும் கியா கர் ரஹே ஹோ. தும் கியா கர் ரஹே ஹோ. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? அந்த போது வந்துட்டு இங்க ரஹே ஹோ. நெக்ஸ்ட் ஆப் கஹா சே ஆ ரஹே ஹோ. நீ எங்கிருந்து வந்துட்டு இருக்கிற சொல்றப்ப வந்துட்டு ஆப் கஹா சே ஆ ரஹே ஹோ. ஸோ அங்க பொதுவான விஷயமா இருந்தா மே நான் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமை இல்ல எல்லா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வருவேன் சொல்லணும். கோவிலுக்கு வருவேன் சொல்லணும். அங்க எங்க வரும் பொதுவா? அப்ப என்ன வரும்? மே ஹர் சுக்ரவார் மந்திர் ஆத்தி ஹூ வரும் இல்லையா? இங்க வந்து என்ன வருது? ஆ ரஹே ஹே வருது. ஸோ வந்து வந்துட்டு இருக்கிறேன் சொல்றதுக்கு ஆ ரஹே ஹே வருது. பொதுவா வந்தா ஆத்தி ஹேன்னு வருது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். பொதுவான திங்ஸ்ல வந்து ஆத்தி ஜாத்தி காத்தி சொல்லணும். இப்ப பண்ற விஷயத்துல வந்து ஆரஹேஹே காரஹேஹே ஜாரஹேஹே சொல்லி சொல்லணும். ஸோ இதுதான் வந்து பொதுவான திங்ஸ். பொதுவான இதுல வரப்போ ஜாத்தா காத்தா ஆத்தான்னு வரணும். இதுக்கு வந்து என்ன வரணும்? இப்ப இப்ப பண்ணிட்டு இருந்தோம்னா ஆரஹிஹே காரஹிஹே ஜாரஹிஹே அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ 7 ஆயிடுச்சு. அப்படி நீங்க எல்லாம் வேலைக்கு போகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்ப இந்த 2 டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சிங்களா? இப்ப வந்து இதே வந்துட்டு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போறப்போ ஒரே ஒரு வேர்ப் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வேர்ப் வந்துட்டு சிம்பிளா வந்து படுத்தா எடுத்துக்கலாம். இந்த படுத்தா வந்து நீங்க பொதுவா படிச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் படிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா படுத்தா வரும். அதே வந்து படுக்கிறேன்னு சொன்னோம்னா பட் ரஹா ஹே இல்ல பட் ரஹி ஹேன்னு சொல்லணும். இல்ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன்னு சொன்னோம்னா படா வரும். அதே வந்து நான் படிக்கணும் வந்துச்சுன்னா படுனாக வரும். ஓகேவா? ஸோ அந்த வேர்ப் வந்து எப்படி மாறுது பாருங்க. அந்த வேர்பு தான் எங்கெங்க எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு இந்த டென்சஸ். ஸோ இந்த டென்சஸ் ஈஸி தான். மட்டும் எப்படி ஃபினிஷ் தெரிஞ்சா போதும். ஆனா வந்து அதுதான் வரணும். தோஸ்தன்னா என்னோட ஃப்ரெண்ட் தோஸ்தன்றது வரணும். அப்புறம் வந்துட்டு கஹாசே ஆத்தீங்கன்னா அந்த சேன்னா இருந்தேன்னு வரணும். ஸோ அதுதான் பேசிக்கு. இதெல்லாம் வந்து பொதுவா வந்துடும். ஆனா அதுதான் வராது. ஃபர்ஸ்ட் வந்து அது கிளியர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டென்சஸ் போகலாம். நாளைக்கு ஃபுல் கிளாஸு இது டென்சஸ் இதெல்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஒரு கிளாஸ் மேன்னா வரணும். அப்புறம் வந்து காக்கே கீன்னா உடைய கோன்னா இவனுக்கு இவனை அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தனித்தனியா கேட்பேன். அதெல்லாம் உங்களுக்கு பொதுவா வந்துச்சுன்னா தான் இது வரும். நான் சாயங்காலம் வந்துட்டு கிளாஸ் இல்லை. நீங்க இந்த சாயங்கால டயத்துல தயவு செஞ்சு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் கூட ரெக்கார்ட் அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் இந்த டென்சஸ் அனுப்பிச்சிடுறேன். இந்த டென்சஸ் பார்க்காட்டி கூட போல. டென்சஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மண்டே கிளாஸ்ல வந்து ஃப்ரெஷ்ஷாவே மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ அந்த பேசிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆகும். பேசிக்ஸ் வந்து நாளைக்கு ஃபுல்லா நான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பேன் உங்களை. ஓகேங்களா? ரெடி ஆயிருங்க தயவு செஞ்சு. நாளைக்கு நீங்க எப்பவும் போல 8 to 9 நீங்க அந்த வீடியோஸ் பாருங்க. ஓகே. இப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சதுல தங்கம்? புரியுதுல உங்களுக்கு? எஸ் மேம். தூங்கிட்டீங்களா 2 பேரும்? இல்ல மேடம் புரியுது. ஓகேவா? இந்த வேர்ப் மாறு அதை பார்த்துக்கலாம். வந்து நாளைக்கு 1 hour 1.5 hour கிளாஸ் நீங்க சொல்ற கிளாஸ் இருக்கும். நாளைக்கு 7 o'clock வச்சுக்கலாம் மேடம். 7 to 7 or 6 உங்களோட இஷ்டம். 6க்கு வைக்க சொன்னா கூட வச்சிருவேன். 7க்கு 7க்கு வச்சிடலாம் மேடம். ஓகே. அப்ப 7 to 8 or 8:30 9 கூட போலாம். நீங்க நாளைக்கு ஃபுல்லா சொன்னாதான் அடுத்த செக்ஷன்.
சரிங்க மேடம். ओके मैम। ஓகே, தன்யவாத்ப்பா. धन्यवाद मैम। தேங்க்யூ மேடம். லெஃப்ட் பண்ணிட்டா